தேசிய போக்குவரத்து வைத்திய நிர்வாகத்தினூடாக 8 பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 8 பதவிகள் இருக்கின்றன. ஆனால் அதிகமான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அந்த பதவிகளை நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கலாம். அதாவது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், மெடிக்கல் ஓர்டலி, அதே மாதிரி டியூட்டி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட், பியோன், மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ்ட், அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர், அட்மின். இந்த மொத்த 8 பதவிகளுக்குமான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. ஆனால் விண்ணப்ப படிவம் இதுவரை வரவில்லை. ஆனால் அவர்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட் இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் இருக்கிறது. அந்த வெப்சைட்டினூடாக நீங்கள் சென்று மேலதிக விவரங்களை பார்வையிடலாம். நிறைய விடயங்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில விடயங்களை நான் தருகின்றேன். அதாவது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தினூடாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வெற்றிடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வெற்றிடங்களுக்கு என்னென்ன தகவல்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர், முகாமைத்துவ உதவியாளர், தொழில்நுட்பம் அல்லாத மற்றும் ஆய்வுகூட உதவியாளர் கேட்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்ப உதவியாளருக்கான வெற்றிடங்கள் இருக்கிறது. அதே மாதிரி மற்றொரு பதவி இருக்கிறது. இந்த 3 பதவிகளும் மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர், முகாமைத்துவ உதவியாளர், தொழில்நுட்பம் அல்லாத மற்றும் ஆய்வுகூட உதவியாளர். இந்த வெளிவாரி விண்ணப்பதாரர்கள் பின்வரும் தகைமைகளில் 1 அல்லது 2 பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்ப விஞ்ஞானி பட்டம் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும் மற்றும் ஆய்வுகூட தொழில்நுட்ப விஞ்ஞானியாக இலங்கை மருத்துவ மன்றத்தில் பதிவு செய்திருத்தல் வேண்டும். வயதிலையை பொறுத்தவரையில் 22 தொடக்கம் 45 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பிக்க முடியும். முகாமைத்துவ உதவியாளர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு மொத்தமாக 12 பதவிகள் எதிர்பார்க்கின்றார்கள். கல்வி அறிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சிங்களம் அல்லது தமிழ் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்கள் உட்பட 4 பாடங்களில் திறமை சித்திகளை கொண்டதாக ஒரே தடவையில் 6 பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது 4C 2S எடுத்திருத்தல் வேண்டும். மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் குறைந்தபட்சம் 3 பாடங்களில் சாதாரண பொது பரீட்சை தவிர்ந்த அனைத்து பாடங்களிலும் நீங்கள் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். 3S இருந்தாலும் போதும். மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கணனி கற்கை ஒன்றை பயின்றிருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. நிறைய விடயங்கள் போடப்பட்டிருக்கின்றது. அதை நான் மொத்தமாக தரவில்லை. அதற்கான கெசட் எங்களிடம் இருக்கிறது. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் இதற்கான லிங்க் உங்களுக்கு வரும். நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் சில 3 பதவிகளுக்கு ஒரே கல்வி தகைமை கேட்டிருக்கின்றார்கள். மருத்துவ ஏவலாளர், ஆய்வுகூட உதவியாளர், அலுவலக உதவியாளர் மற்றும் அலுவலக பணி உதவியாளர். வெற்றிடங்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 4 வெற்றிடங்கள் இருக்கின்றன. பதவியின் பணிகள் தொடர்பில் 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட கைத்தொழில் தொழிற்பயிற்சி தேசிய தொழிற்தகைமை NVQ 2வது மட்டத்திற்கு குறையாத மட்டத்தில் தேர்ச்சி சான்றிதழ் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். அல்லது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 3 திறமை சித்திகளை கொண்டதாக ஒரே தடவையில் 6 பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது NVQ லெவல் 2 கேட்குறாங்க. அது இல்லாத பட்சத்தில் ஓலவல்ல நீங்கள் 6 பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். 3 திறமை சித்திகளுடன், அதாவது 3C 3S இருந்தாலே போதும். அதற்கு மேலதிகமாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. உள்வாரியான விண்ணப்பதாரர்கள் பின்வரும் தகைமைகள் இலக்கம் 1, 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தொடக்கம் 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் நீங்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இன்னும் சம்பள அளவு திட்டம், அதே மாதிரி நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கெசட் மூலமாக பார்த்துக்கொள்ளுங்க. மற்றும் இரசாயன கூட உதவியாளர், அதாவது லேப் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக பணி உதவியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருக்கிறது. இந்த வேலைகளுக்காக பதவிக்காக ஒப்படைக்கப்படுகின்ற பணிகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கும் அதே போன்று நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் சேவையாற்றுவதற்கும் தேவையான உடல் மற்றும் உள தகுதியினை கொண்டவராக இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்றும் சிறந்த நடத்தையை கொண்டவராக இருத்தல் வேண்டும். தகைமை உள்ளவர்களை தெரிவு செய்வது சம்பந்தமாக இறுதி தீர்மானம் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தை சார்ந்ததாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சகல சுய விபர தகவல்களையும் உள்ளடக்கியதாக விண்ணப்பங்களை தயாரித்து தொடர்புடைய சான்றிதழ்களின் சான்றிதழ் படுத்தப்பட்ட பிரதிகளுடன்
உறவினர் அல்லாத இருவரின் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் ஆகியவற்றை கொண்டதாக பின்வரும் முகவரிக்கு 2026 5/9 க்ளோசிங் டேட். அதற்கு முன்னர் விண்ணப்பிக்கின்ற பதவியையும் கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் குறிப்பிட்டு பதிவு தபாலில் மாத்திரம் அனுப்புதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது உங்களுக்கு இதுக்கு அப்ளிகேஷன் இல்லை, உங்களோட பயோடேட்டா இருக்கிற அதாவது சுய விவர கோவையை வச்சு மற்றும் இதில் கேட்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை நான் சொல்கிறேன். தலைவர், தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம், இலக்கம் 170, ஹை லெவல் வீதி, நுகேகுட என்ற இந்த விலாசத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் ரெஜிஸ்டர் போஸ்டில். மேலதிக தகவல்களுக்கு 0112852868 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அழைத்து மேலதிக தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. மற்றும் ஒரு வேலைவாய்ப்போடு சந்திப்போம்.